தாத்தா தாத்தா வந்திருக்காப்ல. எஸ் தாத்தா. ஆ, தம்பி நீ சுரேஷ் சார். போன வாரம் உன்னை பேங்காக்ல பார்த்தேனப்பா. ஐயோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ஸ்ருதிகா கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க பேங்காக்ல? அத கேளுங்க. நானும் ஹலோ இருப்பா, நான் சொல்றேன்ப்பா. நானும் சிவம் வந்தேன்ப்பா. அப்படி அந்த மாதிரி உன் மச்சானே பாத்துட்டேன் உன்னை. சார். நீங்க என் மச்சான பாத்துருக்கலாம், என்ன பாத்துருக்க முடியாது. ஹலோ, நானும் உன் மச்சானும் உன்னை பார்த்தோம்யா. தனியா தானே பாத்தீங்க? என்ன தனியா எங்க பாக்குறது உன்னை? ஸ்ட்ரெச்சிங் பண்றத பாத்துட்டீங்களோ? பேர் அர்ஜுன் வச்சுக்கிட்டு தனியாவா? எனிவே கங்க்ராச்சுலேஷன், நாமினேட் ஆகல இன்னைக்கு. ஆமா, இந்த வாட்டி நாமினேட் ஆகல சார், நாமினேட் ஆகல. சோ இன்னும் அப்போ ஒரு 75 நாள் தாண்டிட்டு வாங்க. அர்ஜுன் ப்ரோ ஒரு ஸ்மால் அட்வைஸ் இல்ல பண்ணுவோம். ஃப்ரீஸ் டாஸ்க் அது எப்ப இந்த வாரம் யாருமே எலிமினேட் பண்ணலையா அர்ஜுன்? பண்ணல அது அவங்க என்னன்னே புரிய மாட்டேங்குது. போன வாரமும் பண்ணல, இந்த வாரமும் பண்ணல. இவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னே புரியல. காஷிஸ் வந்து காஷிஸ் சேவ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. லாஸ்ட் வீக்கும் கரண்வீர் மெஹரா ஷோ அதனால அப்படி ஓடிட்டு இருக்கு. இல்ல அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க கரனோட ஷோ மாதிரி. அந்த மாதிரி தான் அவங்க டிவிலயும் காமிக்கிறானுங்க. போன வாட்டி அவன் வேர்ஸ்ட். ஆமா, அவன் வந்து எப்படின்னா செல்ஃபிஷ் அவன். பட் நம்மளால இப்போ நம்ம போய் என்ன பண்ண முடியும்? கிரியேட்டிவ் டீம் கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. பட் காஷிஷை தான் சேவ் பண்ணாங்க 2 வீக்குமே. போன வாரமும் அவ்வளவுதான் சேவ் பண்ணாங்க, இந்த வாரமும் அவ்வளவுதான் சேவ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல இருந்துட்டு கிரியேட்டிவ் டீம் பத்தி நீ பேசவே கூடாது. அப்படி இது எப்படி இருக்கு சார் இந்த வாட்டி? எனக்கு தெரியல, பரவாயில்ல. ஏதோ முத்துக்குமரன் நல்லா பண்றாருன்னாங்க. ப்ரோ நீங்க சீசன் 18லயே இருப்போம் நம்ம. அர்ஜுன் ப்ரோ சீசன் 18லயே இருப்போம். 18க்கு வேண்டாம். 18லயே இருப்போமா? சரி ஓகே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணனும் நானு. சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க ரகு தாத்தா மோட்ல இருக்கீங்க, ஓகேவா? ஆமா. இன்னொரு 8 மாசம் டைமுக்குள்ள நல்லா எவ்வளவு ஹிந்தி சீக்கிரம் கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். இந்த வருஷமே என்ன வந்துச்சே? இப்ப வைல்டு கார்டுக்கா? இல்ல, ஸ்ருதிகாவையும் என்னையும் தான் உள்ள என்ன கூப்பிட்டாங்க. அதாவது ஸ்ருதிகா போகும்போது ஸ்ருதிகாவும் நீங்களும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள போங்கன்னாங்க என்ன எங்களை. ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? நான் இப்பதான் ஏக் கிசான் அதுல இருக்கறேன். நம்ம உள்ள போய் என்ன, நமக்கு ஹிந்தி சுத்தமா வராது. நம்ம வேற இப்ப உள்ள போய் எதுக்கு பிரச்சனை? ஈடன் மாதிரி ஏதாவது வைல்ட் கார்ட்ஸ்ல வேற அமுச்சு விட்டுருக்காங்க. நம்ம ஏதாவது சும்மா இல்லாம நமக்கு எதுக்கு சண்டை? அர்ஜுன், நீங்க அங்க போய் அழகா நம்ம கட்ட வார்த்தை எல்லாம் பேசலாம். செமையா சரளமா வந்திருக்கும் சார். இல்ல ப்ரோ, நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க, ஸ்ருதிகா வந்து ஜெயிஸ்ட் வந்துருவாங்க. எப்படியும் வந்த உடனே நீங்களும் ஸ்ருதிகாவும் தமிழ் பிக் பாஸ் வாங்க. வெளியே வர முடியாத அளவுக்கு செஞ்சிடறோம். இல்ல, தமிழ் பிக் பாஸ் அந்த டைம்ல முடிஞ்சிருமே. சீசன் 9 சொல்றேன் ப்ரோ. சீசன் 9க்கு நானும் ஸ்ருதிகாவும் திருப்பியா? அவகிட்ட பிக் பாஸ் அப்படின்ட்டு நான் பேரை சொன்னாலே தொடப்பு மாதிரிலாம் பிஞ்சிரும்னு நினைக்கிறேன் என் மேல. வெளியில வந்து ஹேண்டில் பண்றீங்க. நான் உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பாப்பேன். ரொம்ப கண்டினியூஸா போட்டே இருப்பீங்க. அவங்க அழுது உடையறாங்கல்ல, அப்ப வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஐயோ ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப இட்ஸ் வெரி, அதாவது வெளியில இருக்கும்போது நமக்கே இது பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு. இது நம்ம ஊரா இருந்தா கூட நம்ம மக்கள் கிட்ட இருக்கும்போது அந்த ஒரு சேஃப்டி இருக்கும். என்னதான் இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள இருக்குன்ட்டு. பட் அங்க வந்து பாம்பேன்ட்டு நம்ம அமுச்சு விட்டுட்டு நம்ம இங்க இருக்கும்போது இட் இஸ் வெரி வெரி டஃப். அந்த ஃபீலிங்ஸ் வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அங்க வந்து அங்க இருக்கிற மீடியால இருந்து, அங்க இருக்கிற ஆளுங்கள்ல இருந்தே வந்து நம்ம ஆளுங்க கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணுவாங்க டவுன்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. நானே வந்து சில இதுல எல்லாம் வந்து பாத்திருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி டஃப். நீங்க நினைச்சீங்களா ஸ்ருதிகாக்கு இவ்ளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு? இவ்ளோ சப்போர்ட் கிடைக்கும்ட்டு சத்தியமா நினைக்கல. நான் என்ன நினைச்சேன், சரி இங்க அவளுக்கு அங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்ல, எப்படியும் போயிட்டு ஒரு 30 டேஸ் ஆனா அவளோட கேரக்டர்ல வந்து இருந்துருவா, ஜாலியா இருப்பா. அப்புறமா இன்டென்ஸா இருக்கும்போது 30 டேஸ்க்கு அப்புறம் இருக்க மாட்டான்னு நினைச்சேன் நானு. பட் பார்த்தா 70 டேஸ் வந்துட்டு ஃபினாலேல எல்லாம் இருப்பான்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, பார்க்கலாம். அர்ஜுன் ப்ரோ சார் சொல்லுங்க சார். இது வரைக்கும் நான் ஹிந்தி பிக் பாஸ் பார்த்ததே இல்ல. எல்லா லாங்குவேஜும் பார்த்திருக்கிறேன். ஓகே சார். இந்த தடவை ஸ்ருதிகா இருக்காங்கன்ட்டு தான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே சார். சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க அது உடைஞ்சு போகுது. அது இருக்கிறவங்க விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. ஆமா சார், அது என்னமோ கரெக்ட் தான். இப்போ கொஞ்சம் திருப்பி தெம்பு வந்துருச்சு. என்ன அநேகமா இன்னொரு 15 டேஸ்ல கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்போ போயிட்டு அர்ஜுன் ப்ரோ கேக்குதுங்க.
அவங்கள விட நீங்க தான் ஃபேமஸா இருக்கீங்க. சல்மான் கான் எல்லாம் இல்ல வந்து எவ்ரி டைம் வரப்ப உங்க ஆமா. பேரு தான் எடுக்கிறாரு. இல்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு பாருங்க, நீங்க தான் வந்து ட்ரெண்ட் ஆக போறீங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போனீங்கன்னா. அதுதான் சுரேஷ் சார் தெரியும்ல, ஆதித்யாக்கு வந்து அதுதான் காண்டு. அவனுக்கு இது வந்து அவனும் ஆ இது எது சொன்னானே அவனும் போறான் நம்ம. சோ அவனை கூப்பிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் நானும் கேட்டிருக்கேன் டீம் கிட்ட, தம்பியும் கூட்டு வரலாமான்னு சொல்லிட்டு. அதாவது அவன் என்னதான் முதல்ல பேங்காக்னாங்க, அப்புறம் வியட்நாம்னு சொன்னாரு சல்மான். போன வாரம் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மெக்சிகோல நான் இருக்கேன்ட்டாரு. சோ பரவாயில்ல, கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. அவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்தாரோ அங்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து உங்களை போட்டு விட்டாரு. அர்ஜுன் ப்ரோ, நீங்க உள்ள இல்ல போகும்போது என்ன ஆ, பண்ணுனா, இப்போ நம்ம ஆ. இப்போ துபாய்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ லவ் துபாய்லாம் இருக்கும் தெரியுமா? பனியன் கடைக்கு பேங்காக் டி ஷர்ட் டி-ஷர்ட். போட்டு போயிருவோமா? ஆ. பேங்காக் டி-ஷர்ட் போட்டு போங்க. அது வேற லெவல்ல இருக்கும் அது. அதுதான் நானும் நினைச்சேன், பேங்காக் டி ஷர்ட் போட்டு போயிடலாமான்ட்டு. பாத்தீங்களா நம்ம சிங்க் ஆனா ஒர்க் ஆகுது. ஏய் வாவ். ஆனா உள்ள போகும்போது நான் எப்படி இருப்பேன்னே தெரியல ப்ரோ. அநேகமா அழுதுருவேன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும்ல. எப்படி டெஃபினெட்லி இல்லாம டெஃபினெட்லி. போகும். Actually the most டெஃபினட்டா இருக்கும். the ப்ரோ most ப்ரோ ஏங்க அழுவலாம் கூடாது ப்ரோ. அழலாம் ஆமா அழக்கூடாதுங்க. ஏங்க ஒரு சொல்லுங்க சார். தனி பொண்ணு போய் இந்திக்காரன் கண்ணுல விரல் விட்டு ஆட்டிட்டு விரல் இருக்காங்க. விட்டு நீங்க ஆட்டுறா. என்ன இல்ல அதுதான் கொஞ்சம் ஆனா கஷ்டமா இருக்கு. அவனுங்க வந்து அவ ஆக்சென்ட், அவ பேசுறது, அப்புறமா சில இது லைவ் ஃபீட்ல காமிக்கிறதுனா நல்ல வேளை இவங்க ரிஜெக்ட் காமிக்காம விடுறாங்க. நீ திருப்பி தமிழ்நாட்டுக்கே போயிடு, இங்க எதுக்கு இருக்கிற அப்படின்லாம் பேசுறாங்க. சோ அதெல்லாம் வந்து லைவ் ஃபீட்ல தான் நான் பாக்குறேன். சோ அவ்வளோ இதை அவ ஃபேஸ் பண்ணி அங்க இருக்கும்போது அவளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. அதெல்லாம் மீறி இருக்காங்க. யூ ஹேவ் டு ஒன்லி திங்க் த பாசிட்டிவ் சைடு. ஓகே. அது கரெக்ட் சார், கரெக்ட். ப்ரோ ஏங்க ஆனா இந்திக்காரங்களோட நான் வந்து 20 வருஷம் குப்பை கொட்டி இருக்கிறேன் ஆஸ்திரேலியால. அப்பா, அவனுக்கு பயங்கர பிரச்சனை. ஓகே. அது வந்து பயங்கர பிரச்சனை சார். சிங்க பெண்மணிங்க. சும்மா இருங்க. தேங்க்யூ சார், போய் தேங்க்யூ அழலாம் சார். அழாதீங்க. நீங்க பாருங்க, போயிட்டு சூப்பரா வச்சு செய்யுங்க எல்லாரையும். நீங்க உள்ள ஓகே சார். போகும்போது என்னெல்லாம் சொன்னாங்களோ, அவங்க கிட்ட என்னெல்லாம் குறையா சொன்னாங்களோ, பாரு இவ்வளவு குறைய வச்சு நீ இவ்வளவு நாள் வந்துட்ட பாரு நீ அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க ஐயோ, சொன்னீங்கன்னா மீதி அப்படியே இருக்கிற செத்துருவானுங்க. அப்படியே நான் சொல்லிட்டு வந்து மீதி இருக்கிற 20 நாள்ல கம்ப்ளீட்டா இன்னும் டார்கெட் பண்ற போறானுங்க நம்ம. பண்ண அவங்க டைட்டில போய் இது தொடறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க. நீங்க போயிட்டு அழுவலாம் கூடாது. ஏங்க ஓகே. நாமினேட் பண்ணவே பயப்படுறானுங்க. 2 வாரமா நாமினேட் ஆகலையே. 2 பேருமா இந்த வாரம் ஒருத்தவங்க கூட நாமினேட் பண்ணல. ஜீரோ ஸ்ருதிகாவை. ஓட்ஸ். actually ஜீரோ என்னன்னா ஓட்ஸ். ஜீரோ ஜீரோ. actually sorry. அதுவும் ரஜத் கூப்பிட்டு கூட இல்ல பாருங்க ஹட்டுக்குள்ள. உள்ள ப்ரோ கூப்பிட கூட இல்ல. கரெக்ட் சார். ம். ப்ரோ கரண்வீர் வேற, நாளைக்கு அவ சும்மா இன்னொன்னு தெரியுமா விடாதீங்க சார்? ப்ரோ. நாளைக்கு வந்து டைம் காட் டாஸ்க்ல வந்து 4 பேரு இப்போ ஃபைனல் 4ல இருக்காங்க. அவினாஷ், ரஜத், ஸ்ருதிகாவும் சும்மும். இந்த 4 ம். பேர் தான் வந்து ஒருத்தங்க டைம் காட் ஆவாங்க. இந்த Actually தடவை என்னன்னா அது உங்களோட ஆகட்டும். என்ட்ரி வந்து the most, அதாவது சொல்லுங்க. இது வரைக்கும் வந்து இந்த பிக் பாஸ் ஹிந்திலேயே ஒரு ஃபேமிலி மெம்பருக்காக மோஸ்ட் அவைட்டட் என்ட்ரி வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல உங்களோடதா தான் இருக்கும். பாருங்க ஐயோ, என்ன டிஆர்பி இதனாலதாம்மா எதிர இதனாலதாம்மா நான் என்ன நான் சிவா? சோறுலாம் தின்னாம இருக்கிறேன், வேற வெயிட்ட குறைச்சிக்கிட்டு. சிவா இன்னொன்னு என்ன இவனுங்க தெரியுமா? ஹலோ, இல்ல அர்ஜுன் ப்ரோ வெயிட் இல்ல எல்லாம் குறைச்சிட்டு போட்டீங்கன்னா போட்டு கொடுத்துருவேன். என்ன இல்ல ஸ்ருதிகா அவங்க வந்து எவ்வளவு வெயிட் பண்றாங்களோ அர்ஜுனுக்காக, அது போல ஸ்ருதிகாவை விட அங்க இருக்கிறவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஆமா அதான் அதெல்லாம் சொல்றேன் நானும். சொல்லிடு. டிஆர்பி எகிரும் பாருங்க அந்த அர்ஜுன் யாரு? ஆமா. ஆனா இது எல்லாமே அவளுக்கு தான். அர்ஜுன் இல்ல, கிரீன் ஃபாரஸ்ட். கிரீன் ஃபாரஸ்ட். இல்ல இல்ல கிரீன் அர்ஜுன் ப்ரோ ஃபாரஸ்ட் நீங்க. இல்லங்க, அர்ஜுன் ப்ரோ சொல்லுங்க சார். அர்ஜுன் ப்ரோ சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேமஸா இருந்துச்சு. அர்ஜுன் அம்மா யாரு, அர்ஜுன் அம்மா யாருன்னு எஸ் சொல்லிட்டு. ஆனா எஸ் ஆக்சுவலி எஸ் இந்த எஸ் சீசன்ல அர்ஜுன் யாருன்ற அர்ஜுன் கண்டென்ட் ரொம்ப ஃபேமஸா இருக்கு போல. இல்ல இதுல இதுதான் என்னன்னா சொன்ன. வர்ற செலிபிரிட்டிஸ் எல்லாம் அர்ஜுன் நான் பேங்காக்ல பார்த்தேன்னா ம். பேங்காக்கே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அத சொல்லுங்க. ஏதாவது வேற ஊரை சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல. பேங்காக் அத ஒரு 3-4 வாரம் சொன்னதுக்கு அப்புறம் 4வது வாரத்துக்கு அப்புறம் ஸ்ருதிகா வந்து இதே ஏன்டா கிரிஞ்சு பண்றீங்கன்ட்டா லைவ் ஃபீட்ல. அவங்க அதுக்கப்புறமா தான் இந்த பேங்காக்க வியட்நாம்னு மாத்திட்டானுங்க. நாம வந்து பிக் பாஸ்க்கு சஜஸ்ட் பண்ணோம். இவர் உள்ள என்டர் ஆகும்போது அங்க வந்து நம்ம சவுத் இந்தியன் சாங் வந்து போட சொன்னோம். யாரா அந்த பையன், டேய் நான் தான் அந்த பையன், டேய் யாரா அந்த பையன், சூப்பரா அந்த இருக்கும். பாட்டு போட சொன்னோம். எங்க இல்ல பேங்காக் டிஷர்ட் போட்டு அப்படி போட சொல்ல. இந்தோனேஷியன் ஆக்சுவலி இந்த சாங் நல்லா கட்டிட்டு போங்க. இருக்கு. இந்த சாங் நல்லா இருக்கு பாரு, இத போட நான் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட அ- ரெக்வெஸ்ட் அர்ஜுன் பண்றேன்.
அர்ஜுன் ப்ரோ இன்னொன்னு என்னன்னா, லைக் சொல்லுங்க ப்ரோ. அறந்தாங்கி நிஷாவை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ஸ்டாண்ட் அப் ஆமா. காமெடினா தன் புருஷனை வந்துட்டு அதிகமா வந்துட்டு போர்ட்ரை பண்ணியே ஓ யாருங்க அந்த மனுஷன், அவரை எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்குன்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும் ஆஸ் பார்ட் ஆஃப் ஸ்டாண்ட் அப் காமெடியன். கரெக்ட். அதே மாதிரி தான் ஸ்ருத்திகாவும் வந்துட்டு உங்களை பத்தி நிறைய வந்துட்டு பேசி ஃபுல்லா. ஐ ஆமா. திங்க் கம்ப்ளீட்டா அதனால தான் அந்த எதிர்பார்ப்பு அதிகமா. லைக் கரெக்ட். ட்ரூ. முழு கிரெடிட் ஆக்சுவலி ஸ்ருத்திகாவுக்கு தான் ட்ரூ. போகும் இதுல. ஃபுல்லா. அதாவது இன்ட்ரோ எபிசோட்ல இருந்து, அதாவது அவரு ஸ்ருதிகா உள்ள போகும்போதே என்ன பத்தி தான் அவர் சல்மான் கிட்ட சொல்லி, சல்மான் வந்து என்ன பத்தி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க அவங்க இதுல காமிச்சு. அவரு சொன்னாரு, நான் அர்ஜுனை பார்த்திருக்கேன், நான் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், நான் அவரோட ஃபேன், இன்ஃபேக்ட் கிளிப்ஸ் பார்த்ததுல இருந்து அப்படின்ட்டு இன்ட்ரோ எபிசோட்ல இருந்தே என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தா ஸ்ருதிகா. அவ வந்து இன்ஃபேக்ட் ஒரு 2 days பேக் சொன்னா, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அர்ஜுன் மேல இன்னும் லவ் அதிகமா போகுது, நீங்கள் இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் பார்க்கும் போதுட்டா. உங்களுக்கு ஷையா இல்லையா ப்ரோ? அவங்க உங்களை பத்தி அப்படி பேசும்போது நேஷனல் டெலிவிஷன்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையா இல்லையா? feel shy, very shy. இல்ல ப்ரோ, நான் ஏன் கேக்குறேன்னு சொல்றேன் பாருங்களேன். என் வைஃப் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நார்மலா பேசும்போது நம்மள பத்தி ஒரு 2 வார்த்தை நல்லா சொன்னாலே ஒரு மாதிரி கூச்சமாயிடும். என்ன இது இப்படி பேசுறாங்க? இல்ல அப்படி இல்லையா? அது நேர்ல புகழ்ற போது அப்படி இருக்கும். நம்ம தான் இப்ப பாக்குறது இல்ல, டிவில தானே வருது. ஹலோ இல்ல ஹலோ, இன்னொரு எப்படிங்க ஷை வரும்? A for Arjun, B for Bangkok சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க. இல்ல சுரேஷ் சார், இன்னொன்னு ஆலனுக்கு எப்படி இருக்கும்னா, ஆத்தி என்ன இவ்வளவு புகழ்றாங்க, எந்த விஷயத்துக்கு இப்ப பிட்டு போடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு ஆலன். பரவாயில்ல. ஆனா சரி, அர்ஜுன் bro. அர்ஜுன் நீங்க சூப்பருங்க. ஜோக்கே புரியாம சிரிச்சீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. நான் எதிர்பார்த்தேன் தாத்தா வரும். அது நல்ல காமெடியா இருந்தாலும் நான் சொன்னா மட்டும் சுரேஷ் சாருக்கு இப்படிதான் இல்லங்க, நீங்க சிரிச்சிருக்கீங்களா? அதனால காமெடி போயிடுதுங்க. என்னன்னு சொன்னா இல்ல இல்ல, ஏதோ ஒரு காமெடின்னு புரிஞ்சுது எனக்கு. ஆனா என்னன்னு புரியல, எனக்கு தெரியும் என்னன்னு புரியல. நான் ஒண்ணு சொல்லுவேன், இந்த லுங்கி டான்ஸ் வந்து தமிழாக்கம் பண்ணிருக்கானுங்க, சூப்பரா இருக்குது. ஓ, அந்த பாட்டை கத்துக்கிட்டு போய் பாடுங்க. ஓ அப்படியே சார், நிஜமாலுமே தமிழாக்கம் பண்ணிருக்காங்களா? தமிழாக்கம், அதாவது அவங்க தமிழ்நாட்டை பத்தி பேசினாங்கல்ல. ஆமா, ஹிந்திக்காரங்களை பத்தி சூப்பரா இருக்கு. சப்பாத்தின்னு. ஓ ஹோ ஹோ. இமாத், அது எங்கேயாவது எடுத்து அர்ஜுன் காமிச்சு விடுங்க. இமாத் அர்ஜுன் ப்ரோ, இன்னொரு அட்வைஸ். சொல்லுங்க ப்ரோ. அடுத்த 10 நாள் நீங்க ஜிம்ல தான் இருக்கணும். இல்ல இப்பவே இருக்கிறேன் ப்ரோ, ஃபுல் ஃபிளெஜ்டு. இவனுங்க 25ஆம் தேதி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா இன்னும் 2 weeks எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க ஷோவை. அது ஆக்சுவலி ஆப்வியஸ்லி எப்பவுமே ஹிந்தில ஆகும் ப்ரோ. ஹிந்தில வந்து சித்தார்த் சுக்லா இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 50 days. அதனால தான் 2 வாரம் நான் எலிமினேஷன் வைக்கலீங்க. ஆமா சார், கரெக்ட். அதனால தான் ஒருவேளை 2 இல்ல, இத காஷிஷ கிளியரா சேவ் பண்ணாங்க, அது தெரிஞ்சது. பிளஸ் 2 weeks வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஜான் 24th தான், 14th இருந்தது, இப்போ 24th தான் ஃபினாலேன்ற மாதிரி சொன்னாங்க. எதுமா அங்கெல்லாம் கேஷ் பாக்ஸ் வைப்பாங்களா? கேஷ் வைப்பாங்க. அங்கே வைப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ருதிகா வந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னா, டேய் ஒருவேளை ஒரு மிரக்கல்ல நான் வந்து அவ்வளவு நாள் இருந்துட்டேன்னா நீ உள்ள வரும்போது சொல்லு, அந்த பேசாம அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடணுமா இல்ல நான் இருக்கட்டுமான்றத வந்து எனக்கு ஒரு சிம்பிள்ல சொல்றா அப்படின்னா. அதெல்லாம் வேண்டாம். இல்ல கேஷ் பாக்ஸ்ல வேணாமா? இல்ல ஷுவரா வேணாம். சோ இருக்கு சொல்றேன் நான் ப்ரோ. நீங்க தயவு செய்து போய் அவங்க கேம் எடுத்துட்டு வந்துராதீங்க ப்ரோ. நீங்க கட்சியில ப்ரோ இன்னொன்னு புகழ்ற மாதிரி புகழ்ந்து போன்னு சொன்னீங்க பாருங்க. இல்ல நீங்க டூ மச் ஆஃப் இந்த டைட்டிலா இருக்கும் பாருங்க, பாத்துட்டே இருங்க. இல்ல விட மாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து லாஸ்ட் அந்த ஷோ எண்ட் ஆகுற டைம்ல எல்லாம் என்ன பண்ணுங்க, இங்க வந்துருங்க. ஓகேவா? சரி. தமிழ்நாடு ஓட்டு போடுற மாதிரி எல்லாமே. ஆமா, இல்ல அவங்க கூட நம்ம கிரவுண்ட் லெவல்ல எல்லாத்தையும் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து ஏதோ ராலி எல்லாம் கிரியேட் பண்ணுவானுங்களா அவனுங்க, அநியாயம் பண்ணுவானுங்களா அவனுங்க. அங்க மால்ஸ் கூட்டு போவாங்க, மால்ஸ் போவானுங்களா, என்னமோ பொலிட்டிக்கல் ராலி மாதிரி பண்ணுவானுங்களா, என்னென்னமோ பண்ணுவானுங்களா. பட் ஆனா நமக்கு என்ன தெரியுமா ப்ரோ ஒரு பெரிய அட்வான்டேஜ், நமக்கு அவனுங்க ஊர்ல வந்து 15 பேர், ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு டிஃபரெண்டா ஓட்டு பிரியும். ஆனா இங்க தமிழ்நாடே நம்ம ஆளுக்கு தானே போடும். ஆமா,
ஆமாமா. அது இல்ல. அதுதான் நான் சொன்னேனே அர்ஜுன். இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாமயே ஆ, யாரெல்லாம் இங்க தமிழ் பிக் பாஸ்ல ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்கோமோ, எல்லாத்தையுமே ரீச் பண்றாங்க. ரீச் பண்ணி, கால் பண்ணி, ஆ. டெம்ப்ளேட் எங்களுக்கு குடுத்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, வோட் போடுங்க. ஓ இதுல போய் இப்படிதான் ஓட்டு போடணும்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஓ சோ தட்ஸ் ஹவ் சூப்பர். ஈவன் ஐ குட் see தமிழ் பீப்பிள் பண்ணல. ஆ ஹிந்தில இருக்கவங்களே வந்து ஹிந்தில ஓ தான் பேசுறாங்க எங்ககிட்ட. ஓகே. ஓ தே ஆர் டாக்கிங் இன் ஹிந்தி. எனக்கு, ஓ சாம்க்கு, ஆலனுக்கு எங்களுக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி they ஓ are நை literally asking us to vote. ஓ சூப்பர்மா என்கிட்ட ஹிந்தில சூப்பர் பேசினாங்க. சூப்பர் சோ ஹாப்பி. எனக்கும் ப்ரோ हिंदी எனக்கு சுத்தமா எனக்கு ரீச் பண்ணி आप लोग जैसा आदमी श्रुतिका के लिए सपोर्ट करना चाहिए आइए அப்படிங்கறாங்க. என்ன இல்ல ஆயி ப்ரோ हम है எனக்கு அப்படின்ட்டேன். எனக்கு ஹிந்தியே ப்ரோ ஹிந்தி நீங்க எனக்கு ஹிந்தி ஹிந்தியே கத்துக்கோங்க. புரியாது ப்ரோ. எனக்கு எனக்கு கொஞ்சம் கூட ஹிந்தி புரியாது. ஆ, என்கிட்ட ஹிந்தில நிறைய மெசேஜ் வரும். ஆ, அதுல ஹிந்தில வரிசை போட்டிருந்தாங்களா, எனக்கு இந்த ஜிலேபி பாஷை புரியல. ஆ, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும், ஆ, தமிழ் தெரியும். எனக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுங்கன்னேன். ஆ. அத போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு இங்கிலீஷ்ல எடுத்துறது போட்டா ப்ரோ அவன். ப்ரோ ப்ரோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவன் என்ன கேக்குறான்னு. அவன் என்ன கேக்குறான்னா அப்பதான் நான் வந்து இப்ப அப்படியே எபிசோட் பார்க்கும் போதெல்லாம் ஹிந்தி புரியுற மாதிரியே சீரியஸா பார்ப்பேன். என் பையன் வந்து ஏதாவது கேட்டா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னுவேன். ஆனா எனக்கு நமக்கு ஒண்ணுமே புரியாது. நடுவுல ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்துருமான்னு பார்ப்பேன். ப்ரோ இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க அவர் அந்த ஆக்டர் சிவா மாதிரியே இருக்கு உங்க வாய்ஸ். நான் ஐயோ ப்ரோ சொன்னேனா சும்மா ப்ரோ நீங்க வேற சொன்னேனா ஏத்தி விட்டு ஆலன். போகாதீங்க ப்ரோ. இல்ல 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 நான் அந்த மாதிரி ஆலன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இத நான் ஆல்ரெடி ஆலன்ட்ட சொன்னேனா இல்லையா ஆலன்? சிவா மாதிரியே இருக்கு உங்க வாய்ஸ்ன்னு. நான் ஒரு நிமிஷம் இப்ப என்னடா செல்வா இது பேசுவார் பாருங்க. இருங்க இருங்க அர்ஜுன். செல்வா பேசுவார் பாருங்க. சந்தானம் வாய்ஸ் வரும். செல்வா பேசுங்க. ஏமா நீ அந்த கண்டென்ட்டோட போய் டிராவல் பண்றத விட்டு என்ன ஏமா இழுத்துனுகிற சந்தான தேவையில்லாம வாய்ஸ் எனக்கு வரும், புரியலையே. சந்தான காமெடி வருமா? அதுக்கு நான் கேரண்டி இல்ல தாத்தா. சரி, எவ்வளவு என்னங்க பிரைஸ் மணி அர்ஜுன்? சார் 50 லேக்ஸோ 75 லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேல இருக்கணும். 75 நினைக்கிறேன் இந்த வாட்டி. தெரியலங்க, அவங்க சீக்கிரமா காலி பண்ணானுங்கன்னா சார் அவ மலையாளம் போகும். ஜெய் சார் மோசமானவன் சார். அவ தெரியும்ல இந்த வாட்டி பிரைஸ் மணி ஜெயிச்சிட்டா. இது வந்து ம், நான் இங்க இந்த நமக்கு தான் சொல்றேன். ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். அவ குக்வித் கோமாளி ஜெயிக்கும் போது கூட என்ன சொன்னா, அதுல இருந்து 1 ரூபி நான் எனக்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த நீடி பீப்புளுக்கு தான் போயிட்டு டொனேட் பண்ணான். இப்ப கூட ம், வந்து என்ன சொன்னா 0.1% நான் போறதுக்கு முன்னாடி ஃபார் ஃபியூ மந்த்ஸாவே சொல்றா, நான் ஜெயிச்சிட்டேன்னா அது ம். எல்லாமே ஃபவுண்டேஷன் அண்ட் எஜுகேஷனுக்கு தான் கொடுப்பா. அதுல இருந்து 1 ரூபி கூட நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கா இப்போ கூட. அவங்க சொன்னா செய்வாங்க. நிறைய He பேர் does it. சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். நான் இல்ல பண்ண அர்ஜுன் ப்ரோ மாட்டேன். நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. இப்ப அவன் இப்ப ஃபவுண்டேஷன் ஆரம்பம் பாருங்க. இப்ப நாளைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ப்ரோ என் பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு ப்ரோ. நான் வந்து நான் முதல்ல இருந்து படிக்கலாம்னு இருக்கேன். இல்ல ஏங்க, இல்ல எந்த ஆக்டர் இல்ல சிவா நான் என்ன மாதிரி சொல்றேன், வாய்ஸ்? இல்ல நான் என்ன சொல்றேன், அதுல என்ன பினாமியா சேர்த்துக்கிட்டு என்னையும் அதுல சேர்த்துக்கோங்கன்றேன். அதாவது ஆனா என் பையன் இதுல இருக்கிற இவருக்கே அந்த நிலைமை இல்லங்க, தாங்கய்யா. முன்னாடி கேட்டல்ல உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா கூச்சமாவே இல்லையான்னு கேட்டேன்ல. ஆமா எனக்கு இப்ப புரியுது ப்ரோ. இப்ப புரியுது. ஏன் வரல இப்ப புரியுது ப்ரோ. அர்ஜுன் அத அர்ஜுன் பொண்டாட்டிக்கிட்டே திருடி அர்ஜுன் சார் நீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க. பேங்காக்ல ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து ஃபண்ட் வாங்கிக்கோங்க. பேங்காக்ல ஆசிரமம் ஆரம்பிச்சு ஒயிட் Dress போட்டு எல்லாத்துக்கும் ஒயிட் Dress கொடுத்து நடுவுல நம்ம தியானம் பண்றோம். அப்ப கூட ஒயிட் ட்ரெஸ் பாத்தீங்களா, மழை காட்சி எல்லாம் வைப்பீங்க போல இருக்கு. சார் நீங்க பயங்கரம் சார். அது உடனே இமேஜினேஷன் போயிட்டீங்க. அண்ட் இல்ல அடிக்கடிக்கு இங்க ஸ்பேஸ்ல வந்து ஸ்ருதிகாவை பத்தி அதிகமா பேசுறது எங்க தாத்தா தான். ஹிந்தி பிக் தேங்க்யூ பாஸ சார். பத்தி எங்களுக்கு அப்டேட் கொடுக்கறது வந்து டெஃபினட்டா தாத்தா தான். சோ நீங்க தாத்தாவை தேங்க்யூமா கண்டிப்பா தேங்க்யூ. ஸ்ருதிகா வந்து ஏதாவது குரூஷியல் எலிமினேஷன்ல இருக்கும்போது நானே ஸ்பேஸுக்கு வரேன். வந்து உங்க ஹெல்ப் கேட்டுட்டு டெஃபினட்டா போறேன் நானு. டெஃபினட்டா. அதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல வீக் ஸ்டார்டிங்ல வரணும் ப்ரோ. வீக் ஸ்டார்டிங்ல ஆம் வந்து வந்துட்டு இது ஆமா, பண்றோம். மண்டேவே ஃபர்ஹான் கானுக்கு வந்துடுறேன் என்ன நான். கோபம் ஸ்ருதிகா மேல? கலாட்டா என்கிட்ட ஒரு 40 டேஸ் இன்டர்வியூ கேட்டாங்க. நான் வந்து இல்ல சார் நான் தான் சார். ஏன் தெரியுமா, நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுத்து அது தப்பா போயிடுச்சுன்னா அவளை அஃபெக்ட் கரெக்ட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கரெக்ட் கேர்ஃபுல்லா கரெக்ட். இருந்தேன் சார் நானு. வேண்டவே வேண்டாம். பட் ஆனா நாளைக்கு கொடுக்குறேன் கலாட்டாக்கு. அவங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டாங்க. நாளைக்கு இன்டர்வியூ தரேன் சார் நானு. வெரி குட். நமக்கு அதுல ரொம்ப பயமா இருந்தது. நமக்கு என்னன்னா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்ல போய் அது வந்து தப்பா போய் ப்ரொஜெக்ட் ஆகி அவ வந்து அங்க கஷ்டப்படுறா, நம்மளால வந்து எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றதுனால ஒரே ரீசன்னால தான் நான் இன்டர்வியூ கொடுக்கல. பார்த்து பேசுங்க, அவங்க எதுவும் எடிட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அதுதான் சார் கேர்ஃபுல்லா பயமா பேசுங்க. இருக்கு. ப்ரோ நாளைக்கு பேர்லாம் எடுத்துறாதீங்க ப்ரோ. யாரு கண்டஸ்டன்ஸ் பேர் எடுக்க வேணான்றீங்களா? கண்டஸ்டன்ஸ் பேர் எடுத்து பேசுறாதீங்க. உங்க ஒப்பீனியன்ஸ் அத பத்தி குடுத்துறாதீங்க. அப்படியா? வேணும்ட்டே அதை கட் பண்ணி இவங்களே சுத்த விட்டுருவாங்க பப்ளிசிட்டிக்காக. அது அப்படியா? பண்ணுங்க. நெகட்டிவ் அது ப்ரோ.
அது எதுவுமே நெகட்டிவிட்டியே இருக்கும். பண்ணாதீங்க. ஜென்ரலா ஒன்லி பாசிட்டிவிட்டி. அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசுங்க. சார் ஆனா என்ன சார் அதான். இப்ப நாளைக்கு அவங்க டெஃபினட்டா ஸ்ருதிகா அழுதுது அங்க இருக்கிற சண்டை இவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இட்ஸ் நம்ம பார்ட் ஆஃப் அப்ப கேம்ன்றங்க. அப்ப சொல்லுங்க. எனக்கு அது எனக்கு நீங்க ஹிந்தி பார்ட் ஆஃப் கேம். புரியலன்றங்க. ஓகே இப்ப நான் இல்ல ஓகே என்ன நீ ஹிந்தி புரிஞ்சா பார்த்துட்டு இருக்கிறேன். அது ஆனா அந்த கிடையாது. எமோஷன் தெரியுது. இப்ப எவ்வளவு கத்துக்கிட்டேன். எனக்கு கத்துக்கிட்டேன் நல்லா. ஆமா புரியுது இப்போ. ஓரளவுக்கு புரியுது. அவ்வளவுதான். சோ அப்ப கண்டஸ்டன்ட் பத்தி நெகட்டிவா சொல்ல வேணான்றீங்களா? ஆமாங்க. வேண்டாம் நெகட்டிவா வேண்டாம் வேண்டாம் சொன்னீங்கன்னா, வேண்டாம் அத எடுத்து வேண்டாம் போட்டு வேண்டாம். இங்க பாருங்க ஸ்ருதிகாவோட ஃபேமிலி இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து ஓகே சப்டைட்டில் போட்டு ஹிந்தி பக்கம் ஓட்டி அப்புறமேட்டு ஓட்ட கம்மி ஆமா. பண்ணிருவாங்கல்ல. ஓகே ஓகே. ஏங்க பக்கத்து முனியமா அர்ஜுன் செத்து போச்சுங்க. அத அர்ஜுன் வந்து அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு அவங்க ஹிந்தி சேனல்ல போட்டு வச்சிருக்கான். ஐயோ. சுத்திகா ஒரு அந்த நிமிஷம் மாதிரி. இல்ல இல்ல ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, அர்ஜுன் ப்ரோ, எந்த கேள்வி கண்டஸ்டன்ஸ் பத்தியோ இல்ல இன்சிடென்ட்ஸ் பத்தி கேட்டா நீங்க எப்படி முடிச்சிடணும்னா, அந்த வீட்ல நான் இல்ல, அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு பார்க்க அழகா இருக்கு, அவங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல, இப்ப பார்த்து நானே கத்துக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து. சோ நான் மத்தவங்கள பத்தி குறை சொல்லிட்டேன்னா அவங்களையே நான் குறை சொல்ற மாதிரி ஆயிடும், அதனால நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஓகே சரி, நல்ல வேலை நான் வந்து எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுறலாம்னு நினைச்சேன். கேட்டாங்கன்னா இல்ல தலைவா அர்ஜுன் ப்ரோ சொல்லுங்க பண்ணக்கூடாது. ஆக்சுவலா சார். ஒன்னே ஒண்ணுதான் அர்ஜுன் ஹிந்தி கத்துக்க சொல்றாரு சுரேஷ் சார் உங்களை. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா இல்ல இருங்க, 30 நாள் முடிஞ்சிடும், அப்புறம் கத்துக்க முடியாது. இருங்க பேசுங்க. இல்ல நான் என்ன சொன்னேன்னா தலைவா, நீங்க எந்த பாயிண்ட் பேசினாலும் அவங்களோட தெரியாத விஷயத்த இப்ப ஆலன் சொன்ன மாதிரி நீங்க பேசிட்டா ஓகே. சில விஷயங்கள் அவங்க ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க, நீங்க அதை ராங் டைரக்ஷன்ல பேசினா கூட அவங்க ஹஸ்பண்டே இந்த மாதிரி தான் பேசியிருக்காரு, இவங்க அப்ப ஃபேக்கா இருக்காங்களா, இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ல எல்லாம் கூட வந்துட்டு அதை கொண்டு போவாங்க டு டார்னிஷ் ஸ்ருதிகாஸ் கேம். ஏன்னா ஆப்போனன்ட் நிறைய பேர் இருக்காங்க அங்க, ரைட்டுங்களா? அதர் சைட்ல இருந்து வரவங்க வின் பண்ற கூடாதுன்ற தாட்ல எப்படி வேணாலும் போடுவாங்க. சோ எல்லாமே நீங்க ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் நோக்கி, ஸ்ருதிகாக்கான பாசிட்டிவ் ஃபேக்டர் நோக்கி தான் வந்துட்டு நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது அர்ஜுன் ஆக்சுவலா ரொம்ப போட்டு மண்டையெல்லாம் குழப்பிக்காதீங்க, நீங்க போயிட்டு ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். ஓகே, எது கேட்டாலும் ஐ அம் ஷூர் யூ ஆர் a very sensible person. அவங்க எவ்வளவு சென்சிபிளா விளையாடுறாங்க, ரொம்ப ஓவரா போட்டு. இல்ல ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் கிடைச்சிச்சு சார். நான் என்ன நினைச்சேன், ஐ தாட் ஐ வில் பி வெரி frank about the contestants நினைச்சேன். நான் என்ன ரீட் பண்ணி வச்சிருக்கணும் அதை சொல்லலாம்னு பார்த்தேன். பட் நீங்க சொன்னதுனால ஐ வில் ஹோல்ட் இட் பேக். இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ். இது ஆல்ரெடி இது ஸ்பேஸ்ங்கிறதுனால இதே ஆல்ரெடி வந்து வெளியில போவோம், அதனால இத பத்தி இங்க நம்ம பேசிக்க வேண்டாம். ஓகே ஓகே. இவங்க once again அர்ஜுன் எல்லாத்துக்குமே கால் பண்ணி ஒருத்தர் பேசுவார் நான் சொன்னேன்ல. ஓகே சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இவங்க ஸ்ருதிகா ஆர்மின்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்த்தோட கான்டாக்ட் எல்லாம் கொடுத்து ஓட்டு போட சொல்லி கேட்டது. அவங்க வந்திருக்காங்க, மேபி யூ கேன் டாக் டு ஹர். கலாட்டா பிங்க்குக்கா கலாட்டாக்கா யார் இன்டர்வியூ எடுக்கறாங்க? கலாட்டாக்கு தான் கொடுக்கறேன். யார் இன்டர்வியூ எடுக்கறாங்கன்னு தெரியல சார். நாளைக்கு காலையில ஃபோன் பண்ணி சொல்லுங்க எனக்கு, நான் பேசுறேன் உங்களுக்கு. ஓகே டன் சார். இவங்க நமக்கு பேசினவங்க வந்து தமிழ்னு பேசினாங்க. ஓ தமிழா? இல்ல எடுக்க போறது யாருன்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு நான் கேட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன் சார். நானு அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா, கேள்வி கேட்டாங்கன்னா ஹிந்தில பதில் சொல்லுங்க, குழம்பிடுவானுங்க. டன் பண்ணிடுவோம் அத. 2 கிலோமீட்டர் ஸ்ருதிகா ஆர்மி வந்திருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ருதிகாக்கு ஓட் போட சொல்லி எங்களை வந்து பயங்கரமா ரெக்வெஸ்ட் பண்ணது. யூ கேன் ஜஸ்ட் ஹலோ ஹாய் மா, thank you so much ma. See, I don't even know you, but it is so nice to hear from people that you guys are coming to Tamil spaces and asking for votes. It really means a lot. From the bottom of my heart, I'm thankful to you guys ma. Thank you sir. Shrutika always like same character in Big Boss also. Yes. Not for different or fake face. Okay. So somebody's understand, somebody not understand. But sir, when Shrutika happy to enjoy the game, Big Boss also enjoy. Not all person target to Shrutika. Correct. That definitely Big Boss also is moving like that. First time in Hindi Big Boss, any language not talking, first time Tamil talking in Big Boss. Correct. ஆமாமா. 18 சீசனும் நான் பார்த்திருக்கேன். ஓ தமிழ்ல பேசுமா? தமிழ் தெரியும்னா தமிழ் பேசிருமா? உங்களுக்கு தமிழ் தெரியாது? மராத்தியில ஹிந்தி பேச மாட்டாங்க, எதுவும் ஹிந்தியை தவிர அந்த பிக் பாஸ்ல பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ருதிகாக பேசினாங்க. பட் இப்ப எல்லாமே வந்து ஸ்ருதிகாவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே வந்து ஸ்ருதிகா வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சாச்சு.
சோ ஸ்ருத்திகாவே முன்னாடி கொண்டு வருது இல்ல கேம்ல. சோ நான் என்ன ஐ ஃபீல்னா மிஸ்டர் MS டாம் கிட்ட பேசியிருந்தேன். சோ தேங்க்யூ டாம் டு தேங்க்யூ சொன்னதுக்கு. ஸ்ருதிகா. எல்லார்கிட்டயும் நாங்க வந்து ஓட்டை வந்து ட்விட்டர் மூலமா ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னும். அதே மாதிரி உங்ககிட்ட டீம் ஸ்ருதிகா மேம் பேசுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட உங்ககிட்ட கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நான் என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தேன்னா, விஜய் டிவில குப்பிட் கோமாளி பண்ணாங்க, பாலா பர்சன் அண்ட் புகழோட ஃபாலோஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்ஸ் மெசேஜ் போட்டாவே ட்வீட்ல வந்து அவங்க ஃபேமஸ். ஏன்னா மேக்கர்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஹூஸ் கிவன் த பிக் ஸ்பேஸ், பேசுறாங்க யார் பேசுறாங்க வந்து யாருக்கு பேர் நிறைய ட்வீட்ஸ் போடுறாங்களோ அவங்களதான் செலக்ட் பண்ணி மேக்கர்ஸ்ல பிக் பாஸ்ல எடுத்து ஷோ கொடுக்குறாங்க அங்க. ஸோ அதனால நான் அர்ஜுன் சார், நான் டீம் ஸ்ருத்திகா மேம் கிட்ட சொன்னேன், அண்ட் சமீரா ஆல்சோ அங்க சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம தமிழ்நாடு எனக்கு என்னன்னா, ஷில்பா வந்து ஹிந்தி ஷில்பா ஆக்டர், அவங்க பிக் பிரதர்ல போய் இந்தியால வின் பண்ணி வந்த மாதிரி நம்ம சென்னை பொண்ணு சவுத்லயும் மட்டும் இல்ல எல்லாத்திலயும் கலக்கணும், அவ்வளவுதான். தமிழ் எப்பவும் இறங்கி இருக்க கூடாது, வசத்து தான் இருக்கணும். என்னோட கேரக்டர். கண்டிப்பா கண்டிப்பா. நான் அப்ப அவங்களெல்லாம் நான் ட்வீட் பண்ண சொல்லிடுறேன். நான் ரொம்ப ஏர்லியா இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். நான் உங்களுக்கு கேக்குறேன். இப்போ பண்ணாதான். ஏன்னா அங்க ரஜத், விவேன், கரவின் ஒண்ணும் பண்றது இல்ல, ஒன்னும் புடுங்குறது இல்ல. ஸ்ருத்திகா பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருக்கான். ஒண்ணு வந்து உங்களை பத்தி கமெண்ட்ஸ் அடிக்கிறான். ஏன்னா அவன் எப்படி சமாளிச்சு நிக்கணும், அந்த ஆள் வந்தா சல்யூட் அடிக்கணும்னு. நீங்க சொல்லுங்க, என் பொண்டாட்டி குழந்தை தாண்டா, அவளுக்கு டபுள் கேம்லாம் ஆட தெரியாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் உன்ன மாதிரி பின்னாடி குத்த மாட்டா சொல்லுங்க. இல்ல சார் அங்கெல்லாம் வந்து இல்லம்மா, நான் சொல்றது கேளுங்க. நேர போய் கரண்வீருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, அந்த அம்மா இருக்காங்களே சில்பாவா யாரு, அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு எப்படிதான் சமாளிக்கிறீங்களோன்னு தமிழ்ல சொல்லுங்க, சாவட்டும். அது பண்ணக்கூடாது சார், அங்க அப்படி பண்ணக்கூடாது. சல்மான் கான் ஆல்சோ ஹாப்பி டு அர்ஜுன் சார் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்ருத்திகாவோட ஸ்மைலிங் ஃபேஸ். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நம்ம கெத்து நமக்கு அழகா காட்டணும் சார். என்னோட வந்து இப்ப இருந்தே நீங்க சப்போர்ட் கொடுக்கலாம், இந்த குரூப்ல கூட சரி, எல்லாரும் வந்து கொஞ்சம் ஸ்ருத்திகாவை சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஹிந்தி தான் முக்கியம், அப்புறமா தான் தமிழ் சொன்னாங்க இடத்துல, தமிழ் அங்கேயே ஜெயிச்சுட்டு வந்தது காட்டணும். அதுதான் என்னோட பாயிண்ட். கண்டிப்பா. நாட் பொலிட்டிக்கல். தமிழ் வந்து நான் ஒன் உருது முஸ்லீம், ஐ எம் born here only சென்னை, பட் தமிழ்னா எனக்கு உசுறு. ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. நம்ம அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டாம், தமிழ் ஹிந்தி அப்படின்னு இல்ல சார். அவங்க எப்படிமா டாமினேட் பேசுறாங்க, சவுத் ஹீரோயின்ல இப்படிதான் கேரக்டர் பேசுவா. இல்ல சாம் ப்ரோ, எனக்கு அவங்க சொல்றது புரியுது. ஸ்ருதிகா ஆர்மி அவர் இது சாம் எதுக்காக சொல்றாருன்னா, உங்க இன்டென்ஷன் புரியுது, ஆனா அதை பிரசன்ட் பண்ற விதம் இருக்குல்ல, அது தப்பா போயிடும். ஓகேவா? அது உங்களை மட்டும் தப்பா காமிக்காது, அவரையும் அர்ஜுன் நீங்க வந்து அவர் டைம் கொடுத்தீங்க பேசுறாரு இல்லையா, அவரையும் அது தப்பா காமிச்சிரும். அது காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் சாம் அப்படி பிரிச்சு பேசக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்போ நான் வந்து அர்ஜுன் ப்ரோ கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அவங்கலாம் என்ன பண்ணிருந்தாலும் உங்களோட கிளாஸ் இருக்குல்ல, உங்களோட தரத்தை நீங்க அவங்களுக்காக இறக்கிக்காதீங்க. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு குறைகள் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவ்வளவு குறைகள் இருந்தும் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, அதுவே உனக்கு பெரிய விக்டரி தான். நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தாலே போதும், அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகே, டன் 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 டன். அத சொல்றேன் நான். அர்ஜுன் சார் சொல்லுங்க சார். இவன் சிவ வச்சு ஆதித்ய வச்சு நான் ரெடி. இன்னும் இந்த குக்கட் கோமாளியில வந்து இவங்க சொன்னாங்களே. ஆமா சார், புகழ், பாலா எல்லாத்தையும் வீடியோ இது எடுங்க. வீடியோ எடுத்துடலாம். நீங்க துபாய்ல இருந்து வந்துட்டானா? இப்ப நான் ஆதித்யா வந்துட்டான். அப்ப அவனை வர சொல்லுங்க, போன்ல எடுத்துருவான் அவன். ஓகே சார், டன். எனக்கு ஒரு சீசன் பிக் பாஸ்க்கு அவன் தான் கேமராமேன் சார். சிவானி கூட ஐடியல் சிங்கர்ல ஜாயின் பண்றதுக்கு அந்த குரூப்ல இருக்கா. சோ அவளையும் ட்வீட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா
இப்போ மும்பை பர்சன்லாம் அவளை கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிவானி இந்த குக்வித் கோமாளில இருந்தாங்க இல்லையா? சிவாங்கி 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 சிவாங்கி, எஸ் சிவாங்கி. சாரி ட்வீட் பண்ண சாரி. சொல்றேன்மா. நான் ட்வீட் பண்ண சொல்றேன். அப்ப நான் இவங்க எல்லாத்தையுமே நான் ட்வீட் பண்ண சொல்றேன். சுரேஷ் சார் சொன்ன மாதிரி சில வீடியோஸும் நான் எடுக்கிறேன். எஸ் சார், அவங்க வீடியோவா பேசி போட்டாங்கன்னா போதும் சார் நமக்கு. ஓகேம்மா. அதுவே இப்பல இருந்தே நம்ம நம்ம ட்வீட்ஸ்ல ஹையர் காட்டணும்னு வச்சுங்களேன். அங்க ஸ்ருத்திகாவை அங்க மேக்கர்ஸ் பிக் பாஸே வந்து பாயிண்ட்ஸை கொடுக்க வைப்பாரு, பேச வைப்பாரு. அவளை பத்தி என்ன பேசுறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் கிளியரா கொஞ்சம் லாங்கா பேசுறதுனால அவங்கள பேசவே விடாம கட் பண்றாங்க அங்க. பட் அவங்க பாயிண்ட் கரெக்டா சொல்றாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் தானே? எஸ் 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 எஸ். ஆமா ஆமா. அதுக்கேத்த மாதிரி பிக் பாஸ் கூட ஒரு நாள் வந்து நீங்க கன்ஃபியூஸ் சுத்திக்கா, நீங்க சைலண்ட் ஆயிருங்க அப்படின்னுட்டாரு. ஓகே, சோ நம்ம இத மாதிரி பண்ணிடலாமா? இப்ப பண்ணிட்டு இல்ல அது நீங்க இப்ப சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல வந்தது. இல்ல ஃபோர்த் வீக் சார். ஃபோர்த் வீக் டைம். ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் வந்து ஸ்ருத்திகா இந்த நம்பர் 1 பிக் பாஸ். எல்லா கண்டெஸ்டனும் எல்லா விஐபியும் ஸ்ருத்திகாவை தான் லைக் பண்ணாங்க. விஐபிஸ் வருவாங்க அங்க வீக்கெண்ட் வார்ட்ல. சல்மான் கான் ஆல்சோ ஸ்ருத்திகா ஒன்லி விஷஸ் டு டாக். ஓகே ஓகே. ஓப்பனிங் டே தான் அவங்க தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்ருத்திகா காட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, சோ நம்ம அப்ப அந்த மாதிரி பண்ணிடலாம். நான் ட்வீட் பண்ண சொல்றேன் நானு. யா சார். ஓகே, தேங்க் யூ டாம். நான் அர்ஜுன் சார் லைன்ல இருப்பான்னு தெரியாது எனக்கு. எங்க ஸ்ருத்திகா ட்ரெண்ட் ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லி இந்த MS டாம் அங்க அர்ஜுன் சார் நீங்க ஒரு நாள் ஜாயின் கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்ருத்திகா மம்மிய கூட நாங்க பேச சொல்லியிருக்கோம் அங்க. ஏன்னா அவங்க ஹிந்தி இல்லையா அவங்க மம்மி. ஸோ அவங்களுக்கு அந்த நிறைய பர்சன் நார்த் பர்சன்லாம் இருக்காங்க அதுல. ஓகே, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேம்மா, டன் டன். Thank you sir. Thank you so much. Thank you. Thank you. It was. Thank you. Bye sir. Imad bro, Tom, sir, Suresh sir. Hi bro. Yes. நான் சுரேஷ் சார் நாளைக்கு நான் உங்களோட கனெக்ட் பண்றேன். ஆமா பேசுங்க. என்ன ஃப்ரெண்டோட பேத்திங்க நீங்க வேற வாங்க. யாரு சார்? உங்க வைஃப் தான். ஆஹா சரி சரி. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார் நானு. அண்ட் வாங்க அர்ஜுன். இன் கேஸ் அவங்க நாமினேஷன்ல வராங்க அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லுங்க. முன்னாடியே வந்துறேன். we also will tweet. நாங்க எல்லாரும் ட்வீட் பண்றோம். so that no we also can get votes. ஆமாமா. எஸ், உங்க சப்போர்ட்லாம் டெஃபினட்டா தேவைப்படுமா. கண்டிப்பா கண்டிப்பா அர்ஜுன். thank you so much. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் நம்மள. Thank you bro. Thank you so much. Means a lot. May we share the best bro. கண்டிப்பா நல்ல மைலேஜ் கொடுப்பாங்க for all the Tamil audience. Thank you. ஜிம்ம விட்டுறாதீங்க. நாங்க எல்லாரும் வந்து பாருங்க இங்க எப்படி வந்து ஃபேமிலி எபிசோட வெயிட் பண்றோமோ அந்த மாதிரி வெயிட் பண்றோம். we also will trend that as well. Thank you so much man. டெஃபினட்டா விட மாட்டேன். போய் கலக்குறோம். Sure bro. நம்ம மார்னிங் ஃபோன் பண்றேன். Okay bro. Bye bro. Done. Bye. Good night. Good night. Bye. Good night. Yeah, bye G. Good night. Good night. இந்த ஸ்பேஸ் ஹோல்சமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. கலவரமா இருந்தது நான் பார்த்திருக்கேன். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரி இப்பதான் மெசேஜ் போட்டாரு. டாம் ஸ்பேஸ் சேஞ்ச் டு மஞ்சரி ஸ்பேஸ் அப்படினாரு. இப்ப டாம் ஸ்பேஸ் சேஞ்ச் டு ஹிந்தி பிக் பாஸ். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். யாரும் சிரிச்சாங்க. அது டாமா தான் இருக்கும் கண்டிப்பா. இல்ல ஆலன் வந்து சூப்பரா சிரிக்கிறாரு பாருங்க கரெக்டா. டாம் இருங்க. ஆலன் வந்து நீங்க ஆலன் ஜெஃப்ரி பத்தி பேசுங்க. உங்க திருவாயால பேசுங்க ப்ளீஸ். ஜெஃப்ரி பத்தி என்னங்க பேசணும்? என்ன இன்சிடென்ட் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நேத்திக்கும் இன்னைக்கும் உங்க ஒபினியன் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பவித்ரா கிட்ட பேசுனதா இல்ல நைட் மார்க் பண்ணி பேசுனதா? எல்லாமே ஒரு சம்மரைஸ் பண்ணுங்களேன். ஜெஃப்ரிஸ் பிஹேவியர். சரி, ஜெஃப்ரி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம வேண்டா வெறுப்புக்கு வாண்டடா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயம் பண்றது எல்லாமே தப்பு தான். அவர் வந்து அவருக்கு நெக்ஸ்ட் மூவ் என்னன்னே தெரியல. அவருக்கு அவரு எப்படி சொல்றது, ஆடியன்ஸுக்கு வெளில கோ கேங் தப்பா ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்ற ஒரு மெசேஜை வந்து அடி நடிச்சு ஓஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவருக்கு நெக்ஸ்ட் மூவ் என்ன? அவங்க கிட்ட இருந்து நான் அவங்க குரூப்ல ஒரு ஆளே இல்லைன்னு காட்டுறது தான் அவரோட நெக்ஸ்ட் மூவ். ஸோ வாண்டடா பண்றாரு அவர். அதை வேணும்ட்டே நான் வந்து அந்த குரூப்ல இல்ல,
எனக்கு முன்னாடில இருந்தே வந்து விருப்பமே இல்ல அதுல. பட் ஒரு வழி இல்லாம நான் இருந்தேன். அப்படின்றது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த குரூப்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அதுல ஒரு 2 ஓட்டு அவங்க நாமினேஷன்ல வராது இல்லையா? பட் நானும் அவங்கள அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாரி பேசுறாரு. எனக்கு வந்து அவர் ஏன் அத பண்றாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் அது பார்க்க நல்லா இல்ல. இது அந்த இன்சிடென்ட். ஒருவேளை இத வந்து இந்த ரம்மி ஆடும்போது இந்த ஸ்டெட் மாத்தி ஆடுவாங்கல்ல, அப்படி எடுத்துக்கிறதான்னு எனக்கு யோசிக்க வைக்குது. என்ன தாத்தா இதுக்கு கமெண்ட் பண்றாரா? சொல்லுங்க தாத்தா. இல்ல ஆக்சுவலா இங்க பாருங்களேன், அவருக்கு பேக்கப்லாம் கிடையாது. இவங்க வீட்ல இருக்கிற ஆட்கள் மாதிரி அவருக்கு பேக்கப்லாம் கிடையாது. ரியாக்கும் அந்த பேக்கப்லாம் கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் அவர் பண்ணி ஆகணும். He has to do everything for him to survive over there. அதனால அவர் பண்றாருன்றது தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரியலங்க. பொட்டி வர வரைக்கும் அவர் உள்ள இருந்துட்டு பொட்டி எடுத்துட்டு வெளில வந்தாலே எனக்கு போதும். மத்தபடி அவர் ஜெயிக்கணும்ன்ற நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எப்பவுமே அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது இல்ல. அவர் ஜெயிக்கணும்ன்ற தாட் ப்ராசஸ்லாம் அவர் என்ன விட மாட்டாங்கன்னு தெரியும். லைக் அவர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பொட்டி எடுத்துட்டு போனா சந்தோஷம் தான். இவங்க ஜெஃப்ரியோட அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க போல. நம்ம ஆர்கே அதை டேக் பண்ணிருக்காரு. அக்கார்டிங் டு ஹிஸ் மாம், உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஜெஃப்ரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க போல. நானும் ஃபுல் கிளிப் பார்க்கல. சும்மா தாத்தா கை ஷார்ட்ஸா தான் தூக்கி இருந்தாரு. போட்டுருந்தாங்க. இல்ல சுரேஷ் சார் ஏதோ பேச வந்தாரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. சொல்லுங்க தாத்தா. இல்லப்பா, அது இப்ப சொன்னா நல்லா இருக்காது. அப்ப டப்புன்னு ஆலனுக்கு ஒண்ணு வச்சிருந்தேன். அடிங்க தாத்தா, பரவாயில்ல. நீங்க தானே கிச்சு வேணாம்ப்பா. நீங்க இது மட்டும் தட்டி விடு. மண்ணு இருக்கு பாரு. மீசையில சொல்றீங்களா? தாத்தா சூப்பர், தாத்தா சூப்பர். இது அப்பவே சொல்லணும். நடுவுல செல்வா பூந்துட்டாரு. டாம் வந்து ஹோஸ்ட்ன்ற பேர் இருக்கிறதுனால எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மாலை போட்டுருக்கீங்களாமே. தாத்தா நான் திரும்பவும் சொன்னேன். செல்வா கமெண்ட் கொடுத்த உடனே நான் உங்களை தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ள திரும்ப எல்லாரும் பூந்துட்டாங்க. ஏன்னா செல்வா ஏதோ ஒரு ஜோக் ஏதோ சொன்னாரு, ஏதோ ஆள் மாத்தி ரம்மி விளையாடுறது சம்திங் விளையாண்டாரு. அப்ப நீங்க ஒரு கமெண்ட்ரி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து உங்களை கூப்பிட்டேன். பட் நீங்க அமைதியா இருந்துட்டீங்க. புரியணும் இல்ல குடுக்கிறதுக்கு. ஓகே தாத்தா. ஃபர்ஸ்ட் பிஹேவியர் என்ன செல்வா? இல்ல அவர் ஆலனுக்கு தான் ஏதோ கமெண்ட், ஆலன் பேசிட்டு இருக்கும்போது தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. அதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி பாக்குறது தான் சொன்னேன். நீங்க என்ன நோக்கி சுரேஷ் தர ஏவி விரும்புவீங்க நான் எதிர்பார்க்கலாமா? ஒரு 10 செகண்ட்ஸ் கூட பேச மாட்டோமா? அதனால டப்புன்னு கொடுத்தீங்கன்னா டப்பு அடிக்கலாம். சுரேஷ் சார் நாளைக்கு ஃப்ரீயா? ஏன் சொல்லுங்க சார். நாளைக்கு ஃப்ரீயா? நாளைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு. இல்ல ஓகே நாளைக்கு கொஞ்சம் லைவ் சூப்பரா இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் லைவ் டுமாரோ. என்ன அப்படி சரிங்க, இந்த ஃபோன் பண்ணுங்க. வாங்க. சரி அது விடுங்க ப்ரோ. போறதுக்கு முன்னாடி எப்போ ப்ரோ அரிய வந்து சேனல்ல இருந்து தூக்க போறீங்க? எதுக்கு ஆலன் இல்ல நான் வரதுக்குதா? அதுக்கு எதுக்கு அவன் ஹரி யோசிச்சுட்டு இருப்பான். இமாத தூக்கிடலாமா? இமாத் ப்ரோ. ஓ சாரி. இல்ல சொல்லுங்க. இல்ல நான் 3 லட்டு வருமா இந்த வாரம் அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். இமாத் ப்ரோவா இல்ல சுரேஷ் தாத்தாவோ இல்ல யாரு ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கால் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் ஹரி பார்த்து தான் கால்ல இருக்காங்க போல இருக்கு. அவர் ரிப்ளை பண்றதுக்கு லேட் ஆகும். 3 இருக்காது. பயங்கர ஆசை பிரியாக்கு. 3 லட்டு வேணுமா? 3 எல்லாம் இருக்காது. ஏங்க அது அதான் இன்னைக்கு ஆயுத எழுத்துல இருந்து படம் போட்டு பாட்டு போட்டுருக்காங்க. திங்கட்கிழமையில இருந்தே நீங்க பாட்டை டீகோட் பண்ண ஆரம்பிச்சு அவர் என்ன 3 லட்டு வராது. நடுவுல கொஞ்சம் பக்கம் இந்த மாதிரி தூவி விட்டாதான் கொஞ்சம் அப்படியே வெளியில கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். மாஸ்டர்ஸ்